ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபைன் சேனல். நான் உங்க ரோஹித். நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். நான் மண்டேனா ஒரு 4 கம்பெனி பேர் சொல்லிடுவேன். அது ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு ஒரு நாளும் ஒரு கம்பெனி தனித்தனியாக எடுத்து அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்பேன். அந்த லிஸ்ட் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சில கம்பெனிஸ் எடுத்து பேசுவேன், இல்லை நானே எடுத்து பேசிட்டு இருப்பேன். ஸோ இந்த வாரத்துக்கான வீடியோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டப்போ போன வாரத்திலே கேட்டிருந்தேன். ஏதாச்சும் பேசணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ கிஷோர் சந்திரசேகரன் அப்படின்ற ஐடியில இருந்து ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தாரு, அமர் ராஜா பேட்டரி பத்தி பேசுங்க ப்ரோ அப்படின்ட்டு. ஸோ அமர் ராஜா பேட்டரி பத்தி நேற்று பேசியிருந்தேன். அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இன்னொரு பேட்டரி கம்பெனி எக்ஸைடு தான். அதுவும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கஸ்ட் கம்பெனியா இருக்கு. ஸோ அதை பத்தியும் பேசுவோம் அப்படின்ட்டு அதை லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டேன். ஸோ அன்னைக்கு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டேன். அது ஒரு பேட்டரி கம்பெனி அப்படின்ட்டு. ஸோ இதே தான், இவங்க ஒரு பேசிக்கான ஒரு பேட்டரி கம்பெனி தான். 2 வீலர் 4 வீலர் 3 வீலர் பேட்டரி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய மார்க்கெட் கேப் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27,693 crores. ஸ்டாக் பி வந்து 31. இந்த ஸ்டாக் பி அப்படின்றது பிரைஸ் டு earnings. ₹1 earn பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கொடுத்து வாங்குறோம், இங்க 31 rupees. ₹1 earn பண்றதுக்கு 31 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் வாங்குறேன் அப்படின்றது தான். இது 20க்குள்ள இந்த பிரைஸ் டு earnings இருக்கும்போது பெட்டரா இருக்கும். அண்ட் ஆர்ஓசி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 10 இருக்கு. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் 5.52 இருக்கு. எபிட்டா earnings பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமௌன்சேஷன் வந்து 15 இருக்கு. இந்த ஆர்ஓசி, ஆர்ஓஏ, அந்த ஆர்ஓஇ இது எல்லாமே எவ்வளவு அதிகமா இருக்கும், அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு பெட்டரா இருக்கும் நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ். அண்ட் சேல்ஸ் growth வந்து 7.72%, இதுவும் அதிகமா இருந்தா பெட்டரா இருக்கும். அண்ட் டெட் டு ஈக்விட்டி வந்து 0.06. இந்த டெட் டு ஈக்விட்டி அப்படின்றது ₹1 இருந்தா அதுல எவ்வளவு பைசா கடன்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. இங்க 1 அப்படின்னு வந்துருச்சுன்னா முன்னாடி அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ டெட் டு ஈக்விட்டி எவ்வளவு கம்மியா இருக்கோ அவ்வளவு பெட்டரா இருக்கும். அண்ட் கரண்ட் பிரைஸ் வந்து 326 rupees, புக் வேல்யூ வந்து 142 rupees, பிரைஸ் டு புக் வந்து 2.21 டைம்ஸ்ல இருக்கு. அண்ட் ஆர்ஓஇ வந்து 7.28ல இருக்கு. இன்ட்ரின்சிக் வேல்யூ வந்து மார்க்கெட் வேல்யூ வெயிட் பண்ணியிருக்கிறது 249. என்னை பொறுத்தவரை ஒரு 280 300 ரேஞ்சில் வாங்கும்போது பெட்டரா இருக்கும் தோணுது. அண்ட் இபிஎஸ் earning per share வந்து 10 rupees. அண்ட் டிவிடெண்ட் yield வந்து 0.61%, ஃபேஸ் வேல்யூ வந்து 1 rupees. இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரி சேல் பண்றாங்க. இவங்க என்ன பேட்டரி சேல் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பேட்டரி சேல் பண்றாங்க. இது வந்து ஒரு ஓல்டு டைப் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி தான். ஓல்டு டைப்னா ரொம்ப ஓல்டு கிடையாது, கொஞ்சம் ஓல்டு டைப் ஆஃப் லெட் ஆசிட் பேட்டரி தான். இவங்களும் பேசிக்கா லெட் ஆசிட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லெட் ஆசிட் பேட்டரியிலேயே 2 டைப் இருக்கு. கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கும், கொஞ்சம் இதுவா இருக்கும். அதுல கொஞ்சம் பின்தங்கி இருக்குது தான் இந்த ஸ்டோரேஜ் பேட்டரி. பட் நம்ம காம்படிஷன் இதுவா பார்க்க கூடாது. இந்த ஸ்டோரேஜ் பேட்டரியா இல்ல பிரீமியம் மாடர்ன் லெட் ஆசிட் பேட்டரியான்னு பார்க்க கூடாது. லித்தியம் அயான் பேட்டரி யார் அதிகமா பண்றாங்க, பிகாஸ் லித்தியம் அயான் பேட்டரி தான் ஈவிக்கு அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லித்தியம் அயான் பேட்டரி இவங்க பெட்டரா பண்றாங்களான்னு தான் பார்க்கணும். இவங்க ஸ்டோரேஜ் பேட்டரி செக்மெண்ட்ல ஒரு 74% ஆஃப் ரெவன்யூ ஏர்ன் பண்றாங்க. ஸோ இவங்களும் யூபிஎஸ், அந்த அமர் ராஜாக்கு சொன்ன மாதிரி யூபிஎஸ் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, டெலிகாம்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க, அண்ட் வெஹிக்கல்ஸ்க்கும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, சப்மெரைன்ஸ்க்கும் இவங்க ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது எது மூலியமெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, சோலார்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காங்க, ரயில்வேஸ் கொடுக்குறாங்க, டெலிகாம் கொடுக்குறாங்க, யூபிஎஸ் செக்டர்ஸ்லையும் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அண்ட் லித்தியம் அயான் பேட்டரி வச்சிருக்காங்க. அது மேனுஃபேக்சரிங் எங்கன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸைட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1.5 ஜிகாவாட்ஸ் ஆஃப் லித்தியம் அயான் பேட்டரி ப்ரொடியூஸ் பண்றது வச்சிருக்காங்க. அது மொத்தம் ஓன்லி இவங்க தான் ஃபுல்லா ஓன் பண்ற ஒரு சப்சிடரி. அண்ட் எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று வச்சிருக்காங்க. அது 12 ஜிகாவாட்ஸ் ஆஃப் பேட்டரி கெப்பாசிட்டியை ப்ரொவைட் பண்ற ஒரு கம்பெனி. அதுவும் எங்களுடைய சப்சிடரி தான். அண்ட் லித்தியம் அயான் செல் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அது வந்து சைனாவோடைய எஸ்விஓஎல்டி அப்படின்ற ஒரு கம்பெனியோட கொலாப் பண்ணி ஹைடெக் டிஃபென்ஸோட பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஹைடெக் ஆன ஏர் டிஃபென்ஸ் அண்ட் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 வேர் ஹவுசஸ் வச்சிருக்காங்க. 95,000 பிளஸ் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டீலர்ஸ் வச்சிருக்காங்க இந்தியா ஃபுல்லா. அண்ட் எக்ஸைட் 1600 பிளஸ் கேர் அண்ட் அவுட்லெட்ஸ் வச்சிருக்காங்க. 300 பிளஸ் பேட்டரி பே அவுட்லெட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. இவங்களோட கஸ்டமர் பேசஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெல், டாடா அண்ட் என்டிபிசி, இண்டஸ் டவர், பிஎஸ்என்எல், சிப்லா, ஜென்ரிக் எலக்ட்ரிக்ஸ் தான். அண்ட் இவங்களுடைய ரெவன்யூஸ் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல ஒரு 91%, எக்ஸ்போர்ட்ஸ்ல ஒரு 9% earn பண்றாங்க. கிட்டத்தட்ட 60+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கொலாபரேஷன் சொன்ன மாதிரி 6 கண்ட்ரீஸ் கூட கொலாபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல இருக்கிற கம்பெனிஸோட எங்கெங்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபரூக்கா அண்ட் ஜப்பான் கூட, அதாவது ஜாப்பனீஸ் கம்பெனியோட, அண்ட் அட்வான்ஸ் பேட்டரி அப்படின்ட்டு ஈஸ்ட் பென் ஃப்ரம் யூஎஸ்ஏல கொலாப் பண்ணியிருக்காங்க. அண்ட் மௌரா அப்படின்ட்டு பிரேசில் கம்பெனியோட பண்ணியிருக்காங்க. அண்ட் எஸ்விஓஎல்டி அப்படின்ற கம்பெனியோட சைனா அதோடையும் கொலாப் பண்ணி டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டிஸ் கிட்டத்தட்ட 10 பிளான்ஸ் வச்சிருக்காங்க. அண்ட் 54 மில்லியன் பர் ஆனம் ஆட்டோமொபைல் ப்ரொடக்ஷன் பண்ற அளவுக்கு இவங்க கிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூஜா, ஹலிடா, ஒசூர் அண்ட் ஷியாம் நகர் சிட்டிஸ்ல எல்லாம் வச்சிருக்காங்க இந்தியாவில்.
அண்ட் இவங்க ஆர்என்டி வந்து கிட்டத்தட்ட 1976லேருந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய பேசிக்கான பிஸ்னஸ் மாடல். இவங்களுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிஸ்க்கு பொறுத்தவரையும் பெருசா எந்த கான்ஸும் கிடையாது. என்ன பொறுத்தவரை ஒரு ஸ்டாக் பி இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா இது பெட்டரா வாங்கியிருக்கலாம் அப்படின்றது தான். மிச்சப்படி இந்த கம்பெனில பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எதுவும் கிடையாது. அட்வான்டேஜ் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ அண்ட் லித்தியம் அயன் பேட்டரியில பண்ணிட்டு வந்திருக்காங்க ஃபாரேல. அண்ட் கிட்டத்தட்ட பல கம்பெனிஸோட கொலாப் பண்ணி டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய பர் கம்பெனிஷன் நான் அமரானுக்கு சொன்ன மாதிரி தான், சாரி அமர் ராஜாக்கு சொன்ன மாதிரி தான். இவங்க ஒரு பேட்டரி கம்பெனியா பார்த்தீங்கன்னா, இவங்க அமரான் அதாவது அமர் ராஜா தான் டாமினண்டா இருக்காங்க. பட் இவங்க வந்து ஆட்டோ ஆக்சிலரிஸை கன்சிடர் பண்றதுனால இவங்கள வந்து மார்க்கெட் வந்து ஒரு 8th பொசிஷன்ல ட்ரீட் பண்றாங்க. பட் என்னை பொறுத்தவரை இது ஒரு பேட்டரி கம்பெனில டாப் கம்பெனியா இருக்கு. அண்ட் இவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் லாஸ்ட் குவார்டர் மட்டும் 270 crores earn பண்ணியிருக்காங்க. earning per share வந்து 3.17. அண்ட் அப்கமிங் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 Jan இவங்களுடைய ரிசல்ட்ஸ் வருது. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து 823 crores earn பண்ணியிருக்காங்க. earning per share வந்து 9 rupees. அண்ட் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரொமோட்டர் வந்து 45% ஓன் பண்றாங்க. எஃப்ஐஸ் வந்து ஒரு 12% ஓன் பண்றாங்க. அண்ட் டிஏஸ் வந்து 19%. பப்ளிக் வந்து 22.14% ஓன் பண்றாங்க. இதுதான் எங்களுடைய பேசிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் பேசிக் பிசினஸ் மாடல் கூட. இந்த கம்பெனியை நான் வாங்குவேனா மாட்டீங்களான்னு கேட்டா, நான் இதை விட அமர் ராஜா இப்போதைக்கு வாங்க முடியும். பட் ரெண்டுமே நான் வாங்குவேன். அமர் ராஜா இந்த பிரைஸ்ல வாங்க முடியும். பட் எக்ஸைடு ஒரு 250 280 ரேஞ்ச்ல வரும்போது கண்டிப்பா வாங்குவேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.